வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் வெஜ் குருமா பண்ணலாமா? அருமையான இந்த வெஜ் குருமா நம்ம சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகளை எடுத்துக்கலாங்க. நான் பீன்ஸ், கேரட், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு தோல் உரித்து கழுவி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம், இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றிட்டு 2 சவுண்டு வச்சு வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். இதுக்கு அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக கசகசா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலையும் அரிஞ்சிக்கலாம். 2 பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய் இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த காய்கறியெலாம் வேக வச்சு இறக்கி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3-4 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போது தாளிக்க வேண்டிய பொருள்லாம் போட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு இதெல்லாம் வறுப்பட்டதும் வெங்காயமும் போட்டுக்கலாங்க. இதுவும் நல்லா லைட்டாக அப்படி வதங்கட்டும். கூடவே கருவேப்பிலையும் போட்டு வதக்கலாம். இப்போ இதில் தேவைப்படுகிற தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. பிளெயின் மிளகாய் தூள் போட்டு இப்படியே கரண்டியில் இப்படி கலந்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை போட்டுட்டு லைட்டாக அப்படி வதக்கிக்கலாங்க. தேங்காய் அரைச்சி விழுத ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு இந்த குருமாவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெறும் பொட்டேட்டோ மட்டும் இருந்ததுன்னா கூட நம்ம இது போட்டு செய்யலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற குருமா மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்படி லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருந்த காய்கறிகளில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாங்க. இதுவும் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே காய்கறி வேக வைக்கும் போது கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தோம். அதனால் இதில் பார்த்துட்டு போட்டு கலந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததும் இது நல்லா மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. தனியாகவே நம்ம காய்கறிலாம் வேக வச்சுட்டோம். நல்லா குயிக்காக இந்த குருமா செஞ்சிடலாம். கடைசியாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தயிர், நல்லா கெட்டி தயிர் கடைஞ்சி வச்சுட்டு அதை இது மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு கலந்துட்டு கொத்தமல்லி இருந்தால் மேலே தழைகள் தூவிட்டு இந்த சூட்டுலேயே நம்ம இறக்கி வச்சிடலாங்க. நல்லா கமக்கமக்கும் மணக்கும் குருமா தயாராகிடுச்சுங்க. இது நல்லா பூரி, சப்பாத்தி இதுக்கெலாம் நல்லா அருமையாக இருக்கும். டக்குன்னு இது செஞ்சிடலாங்க. ரொம்ப சிரமப்படவும் வேண்டாம். நீங்களும் இந்த டேஸ்டான சப்பாத்தி குருமா இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.